வந்து ஸ்கேம் பத்தி கேட்டிருந்தீங்க. இதுல பெரிய ஸ்கேம் என்னன்னா பரதநாட்டியம் தெரியாம சொல்லி கொடுக்கறது தான் பெரிய ஸ்கேமு. இங்க நிறைய பேர் வந்து அகாடமி சும்மா பேருக்கு ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு பரதநாட்டியம் என்னன்னே தெரியாம எப்படி சொல்றது கிளாஸை ஸ்டார்ட் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ அது ஒரு பெரிய ஸ்கேம் தான். அண்ட் ஒன் மோர் திங் வந்து கிரேட் எக்ஸாம்ஸ் மூலயமா ஸ்கேம்ஸ் நடக்கும். இப்போ கிரேட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து இப்போ ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி கீழே நீங்கள் கிரேட் எக்ஸாம்ஸ் பண்ணால் ஓகே. சில சமயம் என்னன்னா யூனிவர்சிட்டி கீழே உங்களை கிரேட் எக்ஸாம் பண்ண வைக்காம சும்மா ஒரு எப்படி சொல்றது சும்மா கிரேட் எக்ஸாம்ஸ்னு ஒரு கண் துடைப்பா வச்சு பண்ணாங்கன்னா அது ஸ்கேம் தான். அங்கே ஒரு ஃபீஸ் சொல்லியிருப்பாங்க, ஆனால் இவங்க ஒரு ஃபீஸ் அதிகபட்சமாக வாங்குறாங்க அப்படின்னா ஸ்கேம் தான். ஸோ எல்லா கிரேட் எக்ஸாம்ஸுமே வந்து உங்களுக்கு செல்லுமா அப்படின்னு கேட்டால் செல்லாது. நான் எம்ஏ படிக்கும்போது நான் பண்ண கிரேட் எக்ஸாம்ஸ் எனக்கு செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அது ஒரு ஸ்கேம் தான். அப்புறம் இப்போ ரீசண்டாக வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க அரங்கேற்றம் சலங்கை பூஜை இதுக்கெல்லாம் வந்து இவ்வளோ லேக்ஸ் ஆகுது மேம், அவ்வளோ லேக்ஸ் ஆகுது மேம். அது வந்து அந்தந்த குரு பொறுத்து தான். ஸோ அது அவங்களுக்கு பர்சனலாக எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த விஷயங்கள் எல்லாம். அண்ட் இன்னும் ஒரு ஸ்கேம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேஷனில் ஸ்கேம் இருக்கும். அவங்க இன்ஸ்டியூட் ரெஜிஸ்டர் பண்ணாமலே உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அது பெரிய ஸ்கேம். ஏன்னா அந்த சர்டிஃபிகேஷன் வச்சு நீங்கள் எங்கேயுமே போய் எதுவுமே இது பண்ண முடியாது. ஏன்னா அந்த பார்கோட் இல்லாமல் அந்த நம்பர் இல்லாமல் நீங்கள் போய் கொடுத்தீங்கன்னா அது செல்லாது. இந்த மாதிரி நிறைய ஸ்கேம்ஸ் இருக்குது, பார்க்கலாம். ஏன்னா எல்லாமே ஒரே வீடியோவில் நான் சொல்ல முடியல. இதெல்லாம் பேசிக்ஸாக இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அவேராக இருந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.